மார்ச் 8ஆம் தேதி விமன்ஸ் டே அப்படின்னு கொண்டாடுறோம். ஒன்னு யோசிச்சு பாத்தீங்களா, நவம்பர் 19 மென்ஸ் டேயா. அதையே நம்ம யாருமே அவ்வளவா கொண்டாடல, அதை பத்தி பிரபலமா நடக்க மாட்டேங்குது. ஏன்னா வருஷத்துல 364 நாளும் மென்ஸ் டே தான். மார்ச் 8 ஒரு நாள் தான் விமன்ஸ் டேன்னு கொண்டாடுறோம். அதுக்கு இப்ப அவசியம் இல்ல. இப்ப அது இதெல்லாம் கொஞ்சம் பழைய காலத்து கதை. இன்னைக்கு டேட்ல பாத்தீங்கன்னா எல்லா 365 டேஸும் விமன்ஸ் டே தான். அந்த அளவுக்கு நம்மளுக்கு தைரியமும் சுதந்திரமும் வந்திருக்கு. அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது மென் ஃபோக்குக்கு. அவங்களும் நம்மள நல்லா அலோவ் பண்ணிருக்காங்க அந்த மாதிரிலாம் மேல வரதுக்கு. அதை நம்ம ஒழுங்கா யூஸ் பண்றோமா விமன் அப்படிங்கிறது தான் இப்ப கேள்வி. படிக்கிறோம், வேலைக்கு போறோம், சம்பாதிக்கிறோம், சேமிக்கிறோமா, எவ்வளவு சேமிக்கிறோம், எத்தனை % ஆஃப் அவர் இன்கம் நம்ம சேமிக்க முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சாரி ஸ்டேட்ல தான் இருக்கும். ரீசெண்டா ஒரு சர்வே கூட போட்டிருந்தாங்க. அதுல எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் விமனும் மென்னும் கரெக்டா அழகா பதில் சொல்றாங்க. ஃபைனான்ஸ்னு வந்தாக்கா மென்னுக்கு தெரியற லெவலே வேறையா இருக்கு, விமனுக்கு எதுவுமே தெரியல. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறோம்னா ஃபைனான்ஸ்னா ஏதோ அவர் பார்த்துப்பாரு, அண்ணன் பார்த்துப்பாரு, தம்பி பார்த்துப்பாரு, அப்பா பார்த்துப்பாரு, ஹஸ்பண்ட் பார்த்துப்பாரு, பையன் பார்த்துப்பான், நம்மளுக்கு அந்த இது வேணாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது ரொம்ப தவறு. ஏர்ன் பண்றவங்க சேவ் பண்ணுங்க. சேவ் பண்றதுக்கு வழியா இல்ல 1008 வழிகள் இருக்கு. 600 ஆக்குவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பேசுறதெல்லாம் நம்மளை பத்தி, லேடிஸை பத்தி. ஸோ தயவு செஞ்சு இன்னும் கொஞ்சம் கூட ஃபினான்ஸ்ல ரொம்ப மும்முரமா இறங்கி நல்லபடியா கலக்குங்க. I wish you all the very best.